என்னடி, நீ சொன்ன மாதிரியே போய் கூட்டிட்டு வந்துட்ட போல. தெனாவட்டா தான் இருந்தானா? உன்னை பார்க்கறதுக்கு அப்போ வரவே இல்லை. நீ ஏன் பிளாக்மெயில் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க? ஆட ஆமாங்க, நீங்கள் போய் அவ்வளோ கதறிட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் என்னை பார்க்க வரணும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே. அவன் வாட்டுக்கு கடையில் ஹாயாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்களா எப்படி கதற விட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு. இப்படி அழுகிறேன், இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லைங்க. அழுக விட்டுருக்கணும், நம்ம தான் அழுக விட்டதே இல்லை, அதனால தெரியலையோ என்னமோ. பரவாயில்லடி, எங்கேயும் அவன் வராமல் போயிடுவானோன்னு நினச்சேன். நல்ல வேலை வந்துட்டேன். அதே வந்துட்டார்ல, இனிமேல் எங்கே கையெழுத்து போட சொன்னாலும் அவன் பாட்டுக்க கையெழுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். பாருங்க கண்ணீர் தண்ணி எப்படி ஓடுதுன்னு. தண்ணி சத்தே வத்து போயிடும் போல, அந்த அளவுக்கு ஒரே அழுக தான். சித்தி, அதான் நான் தான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை காமிங்க. அவள் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாளோ தெரியல. நீங்கள் இந்த அளவுக்கு இறங்குவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எதுக்கு சித்தி இப்படி பண்ணுறீங்க? எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நீங்கள் சத்தியமாக இப்படி பண்ணுவீன்னு நான் நினைக்க கூட இல்லை. எப்படி நீ ஒருவேளை ஸ்வேதாவை காமிச்சோன்னே கையெழுத்து போட மாட்டேன்னு ஏமாத்திட்டு அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டீன்னா உன்னால் முடியாது. சப்போஸ் அந்த ஐடியா ஏதாச்சும் வச்சுருந்தீன்னா, அவளை பார்த்ததுக்கப்புறம் கையெழுத்து போடலைன்னா நான் என்ன பண்ணுறது? அதனால் நீ ஃபஸ்ட்டு கையெழுத்து போடு, அதுக்கப்புறம் ஸ்வேதாவை பார்க்கலாம். என்னம்மா நீ வாட்டுக்க பேசிக்கிட்டே இருக்க? ராகுல் பதில் சொல்லாமல் இருக்கேன். அந்த ஐடியாவில் எதுவும் இருக்கானோ? இருந்துட்டு போட்டுங்க, என்ன நினச்சாலும் இவனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சொல்கிறதான் கேட்கணும். இப்போ அதான் அவனோட தலையெழுத்து. நின்றுட்டு போட்டோம். பாவம் பதில் பேச முடியாமல் இருக்கேன். இல்லைன்னா இந்நேரம் என்னென்ன பேசியிருப்பேன். நம்மளை எப்படி பேசினேன், விட்டு அடிச்சுலாம் துரத்தினேன்ல, ஒன்றும் இல்லாமல் பிடுங்கிட்டு விட்டேன். செலவுக்கு கூட காசு இல்லாமல். இப்போ பாருங்க அழுதுகிட்டு வந்து நிற்கிறேன். அவனால் ஒன்றும் பண்ண முடியலையேன்னு ஆதங்கம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம வச்சுருக்கோம்ல ஒரு வெத்து பேப்பர், அதை எடுத்துகிட்டு வாங்க. என்ன சித்தி சொல்றீங்க? வெத்து பேப்பரா? அதுல நான் எப்படி கையெழுத்து போடுறது? போட்டு தான் ஆகணும். உன்னோட ஸ்வேதா உனக்கு வேணும்னா நீ கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். வேணானா விட்டுரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு எப்படி வசதி? சரி சித்தி, நான் போடுறேன். அப்படி வா வலிக்கு. என்னமோ எத்தாலமாக பேசுகிற, உன்னாலதே ஒன்றும் முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சு. அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பந்தா எல்லாம்? பேசாமல் போட்டுட்டு போக வேண்டியதானே, ஆர்கியூமெண்ட் வேற. சரி, அதுக்கு முன்னாடி நான் ஸ்வேதாவை பார்க்கணும். நான் பார்த்துட்டா போடுவேன், இல்லைன்னா நான் போட மாட்டேன். ஒருவேளை ஸ்வேதாவை கருத்தாம வேற யாராச்சும் கருத்து வச்சு என்னை ஏமாத்துனீங்கன்னா நான் எப்படி நம்புறது ஸ்வேதா தான் உள்ளே இருக்கான்னு? அதனால என்னால் போட முடியாது. பார்த்தீங்களாங்க, நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. நம்ம எவ்வளோ பிளான் பண்ணி இந்த வேலையை பார்த்துருக்கோம். நம்மளை நம்பாமல் இருக்கேன். சரி போயிட்டு போகிறேன், காட்டுவோம். காட்டுனதுக்கப்புறம் கதறிக்கிட்டு போடுவேன். போட்டுட்டு போட்டோம் விடுங்க. போய் ஸ்வேதாவை காமிங்க. இல்லை நானும் வரேன். அவன் ஸ்வேதாவை பார்த்தோன்னே எப்படி கதறான்னு கண்குளிர பார்க்கணும். அதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். வாங்க போகலாம். என்ன ராகுல், நீ இப்போவே இப்படி அழுகிற? ஒருவேளை ஸ்வேதாவை பார்த்தீங்கன்னா எப்படி அழுவ? பாவம், கட்டி போட்டு வேற வச்சிருக்கேன், மனசு தாங்காது. அதனால தான் காட்ட வேணாம். ஒரு வேளை கையெழுத்து போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவுத்து கொண்டாந்து காட்டவும் பார்த்தேன். நீ அப்படியே பார்க்கணுன்னு ஆசைப்படுற. யாருக்கு என்ன, வா காட்டுறேன். அப்படியா சித்தி? முதல்ல நீங்கள் காட்டுங்க யார் சாக்காகிறாங்கன்னு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரியா பொல்லம்மா? என்னங்க, ஒரு மாதிரி பேசினேன், இப்போ வேறு மாதிரி பேசுகிறேன். எதுவும் பிளான் எதுவும் வச்சுருப்பானா? அவங்க நல்லா சண்டையெல்லாம் போடுவாங்கல்ல. அவங்க ஒழுங்கா சண்டை போடலினாமே இவன் ஒரு ஆள், நம்ம 4 பேர் ஆளுக்கு ஒரு கை காலு பிடிச்சாலும் இவனால முண்டை கூட முடியாது. நீ எதுக்குமா பயப்படுற? அவன் சும்மா நம்மளை பயமுறுத்துறதுக்காக அப்படி பேசுகிற. வீடு. ஆமாங்க, அதுவும் கரெக்டு தான். ஒரு ஆளுக்கு 4 பேர் இருக்கோம். நம்ம நினச்சா அவனை முண்டை கூட விட முடியாது. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இப்போ ஒரு மாதிரி தென்னாவட்ட பேசுகிறானா, அதை எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. இவ்வளோ நேரம் அழுது பம்பிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு இப்படி பேசுனேன். அதனால தான் கொஞ்சம் சர்க்காயிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனிமேல் என்ன பண்ணணும்னு தெரியாது. நடக்கிறது நடக்கட்டும். என்ன சித்தி, இதுதான் ஸ்வேதாவா? ஓ, டென்ஷனில் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ? ஸ்வேதா யாருன்னு கூட தெரியாதா உங்களுக்கு? சொச்சோ, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போலையே. பணம்னு கிடந்து ஆள் கூட மட்டுப்படலையா? அந்த அளவுக்கு மூளை குழம்பி போச்சு. ஏய், யாரை பார்த்துடா மூளை குழம்பி போச்சுங்கிற? என்ன இவ்வளோ நேரம் பம்முன, இப்போ இப்படி பேசுகிற? ஓ, அப்போ நீங்கள் கடத்திட்டு வந்துட்டு ஸ்வேதாவை பார்க்கவே இல்லை. கடத்திட்டு வந்தது தானே பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தானே ஸ்வேதாட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் காலையிலே கடத்திட்டோன்னு சொன்னீங்க. இப்போ யாரை கடத்தி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. எங்க என்னங்க வேலை பண்ணி வச்சிருக்கீங்க?
இந்த பொண்ணு யாரு? ஸ்வேதாவை தானே நான் கடத்த சொன்னேன். அவளை கடத்த சொன்னா வேற யாரோ பொண்ணை கடத்தி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஆள் அடையாளம் தெரியலைன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் வந்து சொல்லியிருப்பேன்ல. இப்போ பாருங்க, ஆளே மாறி போச்சு. அவன் தெனாவட்டா இருந்திருக்கேன். அப்புறம் எதுக்குற நீ அழுதுகிட்டே வந்த என் கூட? இல்லைம்மா, நான் பொண்ணெல்லாம் கரெக்டாக தான் சொன்னேன். இவங்க தான் சொதப்பிட்டாங்க போல. அச்சோ, இன்னைக்கு கொண்டு சாகடிக்க போகிறாளே. மறுபடியும் ஒரு தடவை அட்டன் பண்ணுவோமா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா? என்ன சித்தி, ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணால் அதை உருப்படியாக பண்ணுறதில்ல. இப்படியா சொதப்புவீங்க? கடத்துறது. கை வந்த கல்யாணம் செஞ்சீங்களோ, எல்லாத்தையும் ஒரு இது பார்த்துருவோன்னு பார்க்குறது. பாத்தீங்களா, உங்களால் அவன் என்னை எப்படி பேசுகிறான்னு. இந்த சின்ன விஷயத்த கூட உங்களால் செய்ய முடியாதுல்ல. இதை ஒழுங்காக செஞ்சுருந்தா இந்நேரம் அவன் ஈஸியாக கையெழுத்து போட்டிருப்பேன். இனிமேல் அவன் எப்படி போடுவேன்? இந்த உட்காந்துருக்காளே ஒருத்தி, இவன் யார் என்னன்னே தெரியாது. இவளுக்காகவா இவன் போட போகிறேன்? எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க? ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண முடியாது. உங்களையெல்லாம் கூட வச்சிருக்கேன் பாருங்க, என்னை சொல்லணும். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. உங்களை கூட வச்சுருந்தாலே எனக்கு எதுவுமே வராது, எல்லாம் போய்கிட்டே தான் இருக்கும். உங்களை நம்பினே, அது நான் பண்ண பெரிய தப்பு. நானே இறங்கி செஞ்சுருக்கணும். உங்களை நம்பி விட்டது பெருசு தப்பாக போச்சு. என்ன சித்தி, ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி, நான் போறேன். நான் போனதுக்கப்புறம் நீங்க சண்டை போடுங்க, இல்லை அடிச்சுக்கினாருங்க, என்னமோ பண்ணுங்க. உங்களால என்னோட டைம் தான் வேஸ்ட். எனக்கு முன்னமே தெரியும், வராம இருந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்க எப்படி கவலைப்படுறீங்கன்னு பார்க்கணும்ல, அதனால தான் வந்தேன். என்ன ராகுல், என்னை வெறுப்பேத்து பார்க்குறியா? இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பாக இதே நிலைமை உனக்கு வரும். அப்படியா? சரி சித்தி, பார்க்கலாம். நீங்களும் ஒன்னொன்னா தான் ட்ரை பண்றீங்க, ஆனா ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்பவே தெரியலையா, கடவுள் கெட்டவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு. அதை நீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. ஆனா ஒன்று பாருங்க சித்தி, நான் எப்படி கஷ்டப்பட போறேன்னு பார்க்கறதுக்காக நீங்க வந்தீங்க. ஆனா நீங்க எப்படி கஷ்டப்பட போறீங்கன்னு பார்க்கறதுக்கு தான் நான் இங்கேயே வந்தேன். இல்லைன்னா வராமலே இருந்திருப்பேன். சரி, வரட்டா? பாய். ஏ ராகுல், நீ மட்டும் இப்போ கையெழுத்து போடலன்னு வச்சுக்க, இந்த பொண்ணு இருக்காளே, இவளை நாங்கள் வாட்டுக்கா அடிச்சு கொண்டே போடுவோம். அடிப்பியாடா நீ? அட்ரா பாப்போம். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என்னை கடத்தி வச்சிருக்கிறது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான்டா, நீங்க காலி. இந்த பொண்ணை அடிச்சா எனக்கு என்னப்பா? இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியாதோ? எனக்கு தெரியுமே. அந்த பொண்ணே சொல்லும், கேளுங்க. என்னையே கடத்திருக்கீங்களா? இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா உன்னை வல்ல வீசி தேடி இருப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் சட்னி தாண்டி. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? தெரியாம தானே உன்னை கடத்தி கூட்டி வந்துட்டாங்க. உனக்கு வச்சு என்ன சாகடிக்க போறாங்க? சாகடிக்க வேணாம், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா? நானா ஒரு நிமிஷம் கூட சாப்பாடு சோறு தண்ணி இல்லாம இருக்க மாட்டேன். என்னையுமே ஒரு நாள் ஃபுல்லா பட்டினி போட்டீங்கல்ல, இதுக்காகவே உங்களை வச்சு செய்றேன். உனக்கு சாப்பாடு தானம்மா, பிரியாணியும் வாங்கி தரேன். தயவு செஞ்சு கலெக்டா பண்ணாம போறியாம்மா? அதெல்லாம் முடியாது. எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வந்தானே உங்களை வெளுத்து கட்டி டின் கட்டிடுவாரு. இருங்க. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? உங்க அப்பா தானே, வரட்டும் பார்த்துக்கலாம். அவனே சேர்த்து கட்டி வைக்கிறேன். திமுறாவா பேசுற? ஏதோ மாற்றி தூக்கிட்டு வந்தோம் சொல்கிறேன். நம்ம சாப்பாடு கொடுக்கல. ஒரு நாள் சாப்பிடலன்னு என்ன செத்தா போனேன்? இல்லை இல்லை. ஆமா, உங்க அப்பா யாரு? அப்பா வந்துடுவார், அப்பா வந்துடுவார்னே சொல்றியே. ஏம்மா, உங்க அப்பா யாருன்னு கொஞ்சம் சொல்லுமா நீ? அதை வாயால சொன்னா அவங்க கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. நீ இன்னும் சொல்லேன், அப்பா வந்துருவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை, தெனாவட்டா இருக்காங்க. நீ அப்பா யாருன்னு மட்டும் சொன்னீங்கன்னா வச்சுக்க, துண்டை காணும் துணியை காணும்னு ஓடியே போயிடுவாங்க. யாரு துண்டா கண்ணம் ஓடுறான் பார்ப்போம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளாச்சு. சொல்லு, யாரு உங்க அப்பா? பெரிய ரவுடியா? பார்த்துக்கலாம், எந்த ரவுடி வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஹலோ ஆண்டி, எங்க அப்பா ரவுடிலாம் இல்ல, ரவுடிய பிடிக்கிறவர். என்ன ரவுடிக்கெல்லாம் பெரிய ரவுடியா? இருந்துட்டு போட்டுமே. என்னங்க ரவுடியெல்லாம் பிடிக்கிறவருங்க, அப்புறம் ரவுடிக்கெல்லாம் பெரிய ரவுடியான்னு கேக்குறீங்க? எல்லா ரவுடியும் பிடிக்கிறவர். எங்க அப்பா போலீஸ் கமிஷனர். இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவார். அப்புறம் இருக்குடி உங்களுக்கு. என்னது, போலீஸ் கமிஷனரா? எம்மா, இதை நீ வந்தோன்னு சொல்லியிருக்க கூடாதாம்மா? என் அம்மா இப்படி பண்ற? எங்களை கோர்த்து விடுறதுலே குறியா இருக்கியாம்மா? ஏண்டி, நீ அவ இல்லைன்னா சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானடி. மாற்றி தூக்கிட்டு வந்து இப்போ வந்து எங்கள் அப்பா போலீஸு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறியா?
நான் எதுக்கு ஆண்டி விளையாட்டுக்கு சொல்ல போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். நான் கட்டியிருக்கல வாட்ச், அதுல ஜிபிஎஸ் எல்லாமே இருக்கு, கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏன்னா இருட்டிருச்சுல, நைட் ஆயிடுச்சுல, தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இனிமேதான் லொகேஷன்லாம் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சதும் கண்டிப்பா வந்துருவாங்க. உங்களுக்கு ஜெயில நல்ல சாப்பாடு போட சொல்றேன், கவலைப்படாதீங்க. அம்மா தாயே ப்ளீஸ்மா, அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதம்மா. தயவு செஞ்சுமா, உன்னை இப்போவே அவுத்து விட்டுறோம். நீ தாராளமாக போய்க்கம்மா, எங்களை பற்றி எதுவும் சொல்லிடாதம்மா. ஏதோ தெரியாமல் நடந்துருச்சுமா, இனிமேல் இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காது. உன்னை பார்த்தாலே நாங்கள் வாட்டுக்கு ஓடிடுவோம். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு உங்கள் அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதம்மா. சரி யோசிக்கலாம். எனக்கு ஒரு 5000 ரூபாய் இப்போ பணம் கொடுங்க, சொல்லாம இருக்கேன். எனக்கு செலவுக்கு வேணும். இன்னைக்கு பூரா வெளியில் எங்கேயும் போகாமல் நீ கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, அதுக்கு பனிஷ்மெண்ட். அப்படின்னா ஓகே, இல்லைன்னா நான் சொல்லிடுவேன். சரிம்மா, தந்து தொலைக்கிறம்மா. டேய் என்னடா, நீ நினச்சதெல்லாம் நடந்துருச்சு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எல்லாம் ஒன்றால் வந்ததுடா. கையில் வச்சிருந்த காசு அப்படியே போயிடுச்சு. கடன் வாங்கிட்டு வந்தேன்டா, காசுலாம் நம்மக்கிட்ட வரப்போகுதுன்னு எல்லாத்தையும் சொதப்பிட்டில்ல. யார் சித்தி சொதப்புனது? நானா? நீங்க எல்லாத்தையும் சொதப்பிட்டு என்னைய சொல்றீங்க? ராகுல், எல்லாருக்கும் நேரம் ஒரே மாதிரி இருக்காது, மாறும். அப்போதைக்கு உன்னை வச்சுக்கிறேன். இப்போ தப்பிச்சிட்ட, ஆனால் எப்போவுமே நீ ஸ்வேத்தாவை பாதுகாத்துக்கிட்டே இருந்துருவியா? நீங்க போங்க போங்க, பார்த்துக்கலாம். நல்லவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அந்த கடவுள் கூடவே இருப்பாரு. சரியா? நான் வரட்டா சித்தி, இன்னைக்கு எனக்கு டைம் வேஸ்ட். அப்புறம் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பொண்ணை அவுத்துட்டீங்களே தெரியுமா? போலீஸ் கமிஷனரோட பொண்ணு. அதெல்லாம் சும்மா என்னோட செட்டப்பு. என்னடா சொல்ற? உன்னோட செட்டப்பா? இப்போ என்னோட 5000 போச்சா? இப்போ எல்லாமே பிளான் தானா? நான் கடத்த போறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா சித்தி, இந்த மனுஷன் 2 நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு டவுட் வராது. அதான் எனக்கு எல்லாமே தெரியும். அதான் ஸ்வேதா மாதிரியே ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, சப்போஸ் உன்னை கடத்துனாங்கன்னா என்னென்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாமே சொல்லி கொடுத்தேன். ஸோ இனிமே பிளான் பண்ணா ஒழுங்கா பிளான் பண்ணுங்க. சரியா? இப்படி சொதப்புற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இல்லையா? பேசாம மூடிக்கிட்டு இருந்துடுங்க. எல்லாம் உங்களால். நான் வச்சிருந்த 5000 ரூபாய் கூட போச்சு. எல்லாம் ட்ராமானே. ஃபாலோ பண்ணுறாலும் தெரியாமல் பண்ணணும்னு தெரியாதா? எல்லாமே தெரிஞ்சு பண்ணியிருக்கீங்க. உங்களை கூட வச்சுருக்கேன் பாருங்கள், அதே நான் பண்ண பெரிய தப்பு. இனிமேல் உங்களோட கூடவே இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நானே செஞ்சிடணும், அதான் கரெக்டாக வரும். உங்களை நம்புகிற வேலையே வச்சக்கூடாது. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே திருதுன்ற மாதிரி நின்றுங்க. போங்க, என் கண்ணு முன்னாடியே ஒரு 2 நாளைக்கு முழிச்சிடாதீங்க, இல்லைன்னா கழுத்தை நினச்சி கொண்டு. டேய் சந்தோஷ், எதுக்குடா இப்படி பண்ணுற? நீ நல்லா இருக்கணும் தானே அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் வச்சுருந்தாங்க. மறுபடியும் அதே தப்பை பண்ணால் எப்படா கூட்டி போவாங்க? போகாதீங்க, அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. மனசு கேட்காம தான் சுரேஷை கூட்டிகிட்டு வந்தேன். ஏன் சந்தோஷம் இப்படி பண்ண? உனக்கு இது தேவையா? இந்த ஆளை எதுக்குக்கா கூட்டிகிட்டு வந்த? இவரெல்லாம் ஒரு மனுஷன், இவரை கூட்டிகிட்டு வர. ஆமாக்கா, இந்த ஆளை எதுக்கு கூட்டிகிட்டு வந்த? இவர் என்னெல்லாம் எடுக்க மாட்டார், உள்ளே தள்ளுறதுக்கு தான் பார்ப்பாரு. இவர் அம்மாவோட ஆள், இவர் ஏன் கூட்டிகிட்டு வந்த? இவர் உனக்கு பிடிக்காதானே இப்போ இவரோடு சேர்ந்து வந்திருக்க? ஓ, அப்போ எல்லாம் ஒன்றாயிட்டீங்க, நான் மட்டும் தனி. என்ன சந்தோஷம் இப்படி பேசுகிற? எல்லாரும் ஒரு குடும்பம் தானே, நீ நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறோம். ஆமாடா, சுரேஷ் ரொம்ப நல்லவர்றா. நான் கூட கொஞ்சம் அப்படி இப்படி தான் நினச்சேன். ஆனால் போக போக தான் அவரை பற்றி புரியுது. நீனும் புரிஞ்சுப்பேன். எப்படிக்கா இப்படி மாறிட்ட? முன்னாடி எப்படி இருந்த, இப்போ என்ன டோட்டலாக மாறிட்ட? அம்மாவோட கொஞ்ச நாள் இருந்து இல்லை, அதனாலயோ என்னமோ வேலைக்கு போகாமல் இருக்கில்ல, சாப்பாடு போடுறாங்கல்ல அந்த பாசம். நீ வேலைக்கு போய் உன் கையில் காசு இருந்தால் திமிரு இருந்திருக்கும், காசு இல்லைல்ல, அதையும் எனக்கும் பிரச்சனையே. காசு இருந்தால் தானே எல்லாரும் மதிப்பாங்க, அதனால தான் அப்படி பண்ணணும்னு நினச்சேன், மாட்டிக்கிட்டேன். சரி விடு, யாரும் என்னை ஒன்றும் எடுக்க வேணாம், நானே வெளியில் வந்து என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். எதுக்குடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஐடியாலாம் முதல்ல உங்களுக்கு யார் கொடுக்குறது? படிக்கிறதும் இல்லை, அரியரையும் கிளியர் பண்ணுறது இல்லை. நான் திமிராக இருந்தேன்னா படித்து நல்ல வேலைக்கு போய் நம்மளும் சம்பளம் வாங்கினேன், அதுக்கப்புறம் தானே திமிரு வந்துச்சு. ஆனால் நீ ஒன்றுமே இல்லையேடா, இன்னும் ஜீரோவில் தானே இருக்க. ஜீரோவிலேருந்தே உனக்கு இவ்வளோ திமிருனா அப்புறம் சம்பாரிச்சேன்னா என்ன பண்ணுறது? உன் நல்லதுக்கு தானே எல்லாரும் சொல்கிறோம். ஆமா சந்தோஷம், உங்க அக்கா சொல்றத கீழே. உங்க அக்கா திமிராலாம் இல்லை, யாரும் சொல்ல ஆள் இல்லை, அதனால அப்படி இருந்தாங்க. ஆனா நீ அப்படி இல்லை, எல்லாரும் இருக்கோம்ல. இந்த அட்வைஸ் பண்றதுக்கு தான் 2 பேரும் வேகமா வந்தீங்களா? இல்லை சந்தோஷ், ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். சனி ஞாயிறு லீவ் இல்லை, அதனால திங்கக்கிழமை தான் கிடைக்குமா. அதனால 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க, அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். 2 நாள் கழிச்சு எடுக்கிறீங்களோ வர்றீங்களோ வரலையோ, இப்போ இவங்க தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்திருப்பீங்க.
சந்தோஷ் ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கடா, 2 பேர் போயிட்டு தாண்டா வந்தோம். லீவுனால ஜாமீன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் மட்டும் பொறுத்துக்க, திங்கக்கிழமை வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு என்ன இருந்தாலும் பேசிக்கலாம். அம்மாட்ட நீ மட்டும் சாரி கேளு, அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசறிஞ்சு உன்னை பார்க்க வரல, அவங்க ஏதோ கோவத்தில் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நீனும் அதே கோவத்தை காட்டினா எப்படிடா? உன் மேலே தானே தப்பு. ஆமாம், என் மேலே தான் தப்பு. உங்கள் குடும்பத்தில் வந்து பிறந்தேன் பாரு, அதே நான் முன்ன பெரிய தப்பு. நானாக பிறந்திருக்கவே கூடாது. என்னெல்லாம் எதுக்கு பெற்று வளர்த்தீங்க? இப்போ பாரு எங்கே வந்து நிற்கிதுன்னு. பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு என்னை சொல்லுங்கள். நான் மட்டும் கெட்டவனா போயிட்டேன், நீங்கள் எல்லாரும் ஒன்றா போயிட்டீங்க. சுரேஷ், நீங்கள் வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். இவன் திருந்தவே மாட்டான். 2 நாள் கழித்து பார்ப்போம். வரும்போது என்னென்ன மனநிலையில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது. எப்படி பேசுகிறேன்னு பார்த்தீங்களா? இப்போ கூட இவனுக்கு அறிவே வரல. இருந்துட்டு போட்டோம், வாங்க போகலாம். உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அவன் தான் ஏதோ சின்ன பையன், கோவத்தில் பேசுகிறேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்க கூடாது மித்ரா. எப்படி இருந்தாலும் வெளியில் எடுத்துடலாம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, சரியா? நம்ம போகலாம், வா. ரொம்ப நேரம் நிற்கவும் கூடாது, வா போகலாம். அம்மா சொல்கிற மாதிரி இவன் இங்கேயே கிடக்கிறதே தேவலையோ என்னமோ. ஏன் மித்ரா அப்படி சொல்கிற? அத்தை தான் அப்படி சொல்கிறாங்கன்னா நீனும் அப்படி சொல்லிட்டு இருக்க? இல்லைப்பா, இவன் பண்ணுறது பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது. நானும் இப்படி தானே இருந்திருக்கேன் அடமெண்டா. இப்போ தான் அதை நினச்சாலே எனக்கே புரியுது. சரி, அவனும் ஒரு நாள் புரிஞ்சுப்பேன். திங்கக்கிழமை வருவோம், வாங்க நம்ம போகலாம். நான் மாறின மாதிரியே அவனும் கண்டிப்பாக ஒரு நாள் மாறுவேன், அது எனக்கு தெரியும். ஆனால் அது எப்போன்னு தானே தெரியல. இப்படியே தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தானா அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. இப்போ ஒன்றும் பிரச்சனை ஆகலை, அதனால தப்பிச்சிட்டேன். மறுபடியும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வெளியிலே விட மாட்டாங்கல்ல. அதான் எனக்கு நினச்சா பயமாக இருக்குப்பா. அதுக்குள்ளே அவனுக்கு மாற்றி ஆகணும். சரி விடு, பார்த்துக்கலாம். எல்லாம் சரியாயிரும். அது போக்கில் விட்டோம்னா அது தானாக சரியாயிரும்.